ஏற்காடு மலைப்பாதையில் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் சிறுவன் உட்பட 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இருந்திருக்கிறார் செய்தியாளர் மோகன்ராஜ். மோகன்ராஜ், இந்த விபத்து எப்படி நடைபெற்றது? மேலும் யார் யாருக்கெல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கு? மீட்பு பணிகள் எப்படி நடக்குது? கார்த்திகா, கோடை கால விடுமுறையை ஒட்டி ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகள் அதிகரித்த வண்ணம் கணிசமான ஒரு அளவிற்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் ஏற்காட்டிலிருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருந்த பொழுது ஏற்காடு மலைப்பாதை 11வது கொண்டை ஊசி வளைவில் நிலை தடுமாறி காற்று சாலையில் கவிழ்ந்திருக்கிறது. இந்த சம்பவத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா, 11வது கொண்டை ஊசி வளைவில் கவிழ்ந்த இந்த பேருந்து 12வது கொண்டை ஊசி வளைவில் வந்து விழுந்திருக்கிற கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடியுது. இதுல இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் சம்பவ இடத்திலேயே ஒரு சிறுவன் உட்பட 4 பேர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தரப்புல முதற்கட்ட தகவல்ல தெரிய வந்திருக்கு. இது தவிர்த்து பேருந்தில் வந்த பலர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆம்புலன்ஸ் மட்டும் அல்லாது அவ்வழியே வரக்கூடிய கார்கள் மற்றும் சரக்கு ஏற்றி வரக்கூடிய மினி ஆட்டோக்கள் போன்ற பல்வேறு வாகனங்களில் அழைத்து வந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட வண்ணம் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்டோர் படுகாயத்தோடு மீட்கப்பட்டு சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது போன்ற கூட்ட நெரிசல், அதாவது பயணிகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டங்கள்ல தனியார் பேருந்துகள் வருமானத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு அதிக அளவிலான பயணிகளை ஏற்றி வருவது இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்க பார்க்கப்படுகிறது. மலைப்பாதையில் பயணிக்கக்கூடிய பேருந்துகள்ல எத்தனை இருக்கைகள் இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல் மட்டுமே பயணிகளை ஏற்றினால் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவிட்டு இருக்கு. எனவே இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கார்த்திகா, ஏற்காடு மலைப்பாதையின் 11வது கொண்டை ஊசி வளைவில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி சிறுவன் உட்பட 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.